அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வீக்கெண்டுல வந்து ஒரு வாட்டியும் ஆ இவ விஜய் சேதுபதி அவர்கள் கிட்ட கரெக்டான பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு, இந்த இந்த பொண்ணு வந்து ஒரு அப்ளாஸ் வாங்கும்போது இன்னும் இரிட்டேட் ஆனாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற பார்வதியும் சரி, மத்த கண்டஸ்டன்டும் சரி, வெளியில இருக்கிற பார்வதியோடைய கும்பலும் சரி. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமா பைப்பின் ஆகி எப்ப இவங்க வந்து அதாவது இவங்க வேஸ்ட்டே, இவங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொன்ன ஒரு ஆளு டிடிஎஃப் வின்னர் ஆனாங்களோ, மொத்தமா வைத்தெரிச்சலின் உச்சத்துல இருக்காங்க இப்ப இவனுங்க. ஐயோ! நம்ம கேமர்ன்னு ஒருத்தவங்க உருட்டிட்டு இருந்தோமே, அவங்கள வெளியில கேம விட்டே தொரத்திட்டாங்களே. சம்பந்தமே இல்லாம நம்ம ஒண்ணுமே வேஸ்ட்ன்னு சொன்ன ஒரு புள்ள டிடிஎஃப் வின் பண்றச்சேன்ற வன்மத்துல, மொத்த பழி இப்ப கானா வினோத் கன்டென்ட்ல மொத்த பழியும் தூக்கி அந்த பொண்ணு மேல போட்டு எல்லாரும் எவ்ரி ஒன் ஆஃப் யூன்ற மாரி இந்த இந்த ஃபேக்கா ரிவ்யூ பண்றன்ற பேர்ல இருக்கிறவங்க, இந்த சும்மா இந்த நியூஸ் தரேன்ற, அப்டேட் தரேன்றவன் ட்ராக்கர்ன்ற சொல்லிட்டு சுத்துறவங்க, இவனுங்க அத்தனை பேரும் ஒன்றாக இது இப்படித்தான் நடந்துச்சு அப்படின்னு ஒரு நரேட்டிவ செட் பண்ணி ஒன்னா இவனுங்கெல்லாம் ஒரே ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஒன்னாதான் இருக்காங்க. இதை இப்படி பேசுங்க, அதை அப்படி பேசுங்கன்னு சொல்ற மொத்த பேரும் ஒரே மாதிரி இந்த விஷயத்துங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இது வந்து அவ்வளவு என்னடா உங்களுக்கு அந்த பொண்ணு மேல வன்மம். ஆனா அந்த பொண்ணு நீ ஒண்ணுமே உங்களால பண்ண முடியாதுடா. அந்த பொண்ணு தானே இன்னைக்கு மேல வந்து நிக்குது. இப்ப ஸ்டேஜ்ல கானா வினோத் சொல்லும்போது கேவலப்பட்டது யாரு? நீங்க எல்லாரும் தான். நேத்து அவ்வளவு முட்டு குடுத்தீங்களேடா. இல்ல அரோரானாலதான் ட்வீட் போட்டீங்களேடா. எல்லாத்துக்கும் உங்களுக்கு அரோரா. ஏன்னா வயித்தெரிச்சலு அந்த புள்ளைய பார்த்தா. இங்க அரோராவுக்கு முட்டு தரல. அரோரா 30 நாள் அந்த கேம்ல பெருசா ஆடல. மத்தவங்க கான்ட்ரிபியூட் பண்ண அளவு அரோரா கான்ட்ரிபியூட் பண்ணல. எல்லாமே நாங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா டிடிஎஃப்ல அந்த அந்த புள்ள ஒழுங்கா தான் ஆடுச்சு. அந்த புள்ள அந்த 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 அளவுக்கு ஹார்ட் அண்ட் சோல் போட்டிருக்கு. டிடிஎஃப்ல வந்திருக்கு. ஓகேவா? மத்தபடி விஷயங்கள்ல இல்ல. ரோஸ் மேல வரியாமா? எமோஜிய போடாம? ரோஸ் கேக்குறாங்களா பாருங்க. அதுல நிறைய பேர் அந்த ட்ராப்ல நிறைய பேர் போய் மாட்டிட்டாங்க சார். இந்த மாதிரி ஒரு இது அலிகேஷன் கிரியேட் பண்றாங்க. ஓகேவா? சோ அந்த இதெல்லாம் ட்ராப்ல கிரியேட் பண்ணி எல்லாருமே போய் மாட்டிக்கிட்டாங்க. இல்ல அதுதான் சொல்றேன். அது டோட்டலா எல்லாரையுமே அவங்க பக்கம் திருப்பி அவங்கள அபியூஸ் பண்ண வச்சு அப்படி என்ன ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குதுன்னு எனக்கு புரியலையே. அதுலயும் ஒரு ப்ரோ அம்மாலாம் அசிங்கமா பேசுறாங்க. அபியூசிவ் வேர்ட்ஸ் தான் ஏத்துக்கவே முடியல. ரொம்ப அசிங்கமா, அதுவும் எல்லாமே வந்து ஃபேமிலி கேர்ள்ஸா இருக்காங்க, உமனா இருக்காங்க. அப்படி பேசுறாங்க அந்த டாம் ஸ்பேஸ்ல. ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது. ஏன் இப்படி வன்மத்தோட சுத்துறாங்க அப்படின்னு தெரிய இல்ல மாட்டேங்குது. அது மட்டும் கிடையாது. ஆக்சுவலா இன்ஸ்டாகிராம் நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. ஒரு ஒரு நியூஸ் ரீடருடைய மனைவி அவங்க. நல்லா தெரியும் எனக்கு அவங்கள. அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க. ஃபுல்லா மேக்கப்ப போட்டு உட்கார்ந்துகிட்டு, அதுக்கப்புறம் உட்காந்து அழுகுறாங்க. ஏங்க நீங்க கானா வினோத் பொட்டி எடுத்துட்டு போனதுல நீங்க பார்த்து வருத்தப்பட்டிருந்தீங்கன்னா, மேக்கப் போட்டு எல்லாமே வச்சுட்டு உட்கார்ந்தாங்க அழுவீங்க? சரி ஓகேங்க. கானா வினோத் 50,00,000 போயிடுச்சுன்னு வருத்தப்படுறீங்களாங்க? சரிங்க. உங்க சொத்த வித்து கொஞ்சம் காசு குடுங்கங்க. கானா வினோத்துக்கு எடுத்துட்டு போய். இப்ப வீட்டுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்ட்ஸ்லாம் அவ்ளோ அழுதாய்ங்கல்ல. சரி சார். கானா வினோத் அவங்களுக்கு எங்களுடைய 2 வார சம்பளமோ, 3 வார சம்பளத்த கானா வினோத்துக்கு குடுத்துடுறோம் சார். அப்படின்னு வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஆள சொல்லுங்க. வாட்டர் அப்படி தேம்பி தேம்பி அழுதாருல. ஒரு 3 வார காச நான் எடுத்துட்டு போய் நான் இவருக்கு குடுத்துடுறேங்க. கானா வினோத்துக்கு. பாவம் கஷ்டப்படுறாருன்னு குடுக்க சொல்லுங்க. ஜோ ப்ரோ ரம்யாவே என்ன சொன்னுச்சு? 18 லட்சத்தை எடுக்கானா, எனக்கு வந்து வினோத் எனக்கு 3 லட்சம் கொடுத்துருன்னு தான் சொன்னுச்சு ரம்யா. எடுக்கதான் சொன்னுச்சு ரம்யா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட எடு வினோத் எனக்கு 3 லட்சம் கொடு அப்படின்னு சொன்னுச்சு. அப்புறம் 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 அப்ப அவங்க அதை டெம்ப்ட் பண்ணலையா? ஏன் ரம்யா ஜோ அடிக்கல? ஏன்னா நரேட்டிவ் அது கிடையாது. உங்களுடைய நரேட்டிவ் அரோராவை அடிக்கணும். உங்களால அரோராவின் அந்த இதை உங்களால பார்க்க முடியல. அவ்வளவு காண்டா இருக்கா? ப்ரோ இந்த ஃபேட்மேன் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்றாருல, இது எவ்வளவு பெரிய அசிங்கமான வார்த்தை. இஜே இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. வேண்டேன். நான் எவ்வளவு ஒண்ணு சொல்றா சப்ஸ்கிரிப்ஷன் கேடவா? வச்சுதான். இங்க பா ஜாஸ்லிங், ஒன்னே ஒண்ணு சொல்றேன். அந்த ஆள் பேரை சொல்றதுக்குள்ள அந்த ஆள் தகுதி கிடையாது. சரியா? அந்த ஆள் ஒரு ஆளே கிடையாதுன்றத நான் முடிவு பண்ணிட்டேன். என்னைக்கு ஊரெல்லாம் சொல்லி ஒரு ஃப்ராட பண்ணி அதை பண்ணியிருக்காங்களோ, அதை நான் எக்ஸ்போஸ் பண்ணி அந்த விக்டிமுக்கு காசு வாங்கி கொடுத்தனோ, அதோட அந்த ஆளுடைய முகத்திரை கிழிஞ்சிச்சு. அதை விட அதிகமா அந்த ஆளை போய் சொம்பு தூக்குறாங்கன்னா அவங்க தூக்கிட்டு போட்டோம். நான் எக்ஸ்போஸ் பண்ணி ரைட்டாவே எல்லாரும் முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணி காசை வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த போஸ்ட் பின்ல தான் இருக்கு. நான் எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் காசு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த விக்டிம் கொடுத்த வாட்ஸ்அப் மெசேஜ் இருக்கு.
ஓகேவா? எல்லாமே ஆனது. அதை விட எனக்கு தெரிந்த, அதாவது எனக்கு புடிச்ச ஒரு நபரை அவர் சப்போர்ட் பண்றாரு, அதனால நான் அவர ஆதரிக்கிறேன்னு ஒரு குரூப் இருந்துச்சுன்னா, தாராளமா போய்ங்க. அத பத்தி எனக்கு கவலையே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இங்க அபியூஸ் பண்றது எவனா இருந்தாலும் நான் கேட்பேன். அவ்வளவுதான். என்னுடைய மேட்டர் அவ்வளவுதான். ஓகேவா? இதுக்கு மேல இந்த மாரி அபியூஸ் வந்து எல்லாருக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இது வெறும் இப்ப அரோரா மட்டும் கிடையாது. எல்லாரு மேலயும் தவறா, இப்ப கானவினோதமே தவறா வைக்கப்பட்டுச்சுல. ரம்யா ஜோவ கட்டி புடிச்சு அவர் ஒரு மாரி பண்ணாரு. வச்சாங்களா இல்லையா? இன்ஸ்டாகிராம் வச்சாங்களா இல்லையா? இதே கும்பல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இருக்கீங்களா இன்ஸ்டாகிராம்? அரோராவையும் தான் அந்த அக்கள் அந்த பிரச்சனையில இது பண்ணாங்க. அதே வாரம் அவங்களாவே தான் கிளாரிபிகேஷன் கொடுத்தாங்க. எல்லோ அரோரா டிஷர்ட் விஷயத்துல, போட்டுட்டு. ஆமா, அரோரா விஷயத்துல நானும் அதை வந்து கண்டிச்சேன். ஏன்னா அது சோசியல் மீடியா, சமூக வலைத்தளங்கள்லயோ இல்லைன்னா ஒரு டெலிவிஷன் ஷோலயோ பண்ற விஷயங்கள் அது இல்ல. அது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா ரம்யா ஜோட விஷயத்த அவங்க ராட்சசன் தீமை போட்டு கானா வினோத் என்ன செஞ்சாங்க? இவங்களுக்கு வேணுங்கிறப்போ சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க கண்டஸ்டன்ட் வேணாங்கிறப்போ போட்டு அடிக்கிறாங்க. இது வந்து கானா வினோத் சப்போர்ட்டர்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க என்ன மாதிரி மேனிபுலேஷன் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அப்படியே ஒன் சைடடா எடுத்துக்கிறாங்க. அவங்க எல்லாம் கானா வினோத்துக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்குற நிலைமைக்கு அவங்க எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. அவரை வந்து லேடிஸ் மேட்ல மாட்ட வச்சு அவர் எப்படியாவது வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவர் பேரை ஸ்பாயில் பண்ணணும், அவர் கெரியரே காலி பண்ணணும்னு தான் பார்த்தாங்க. அப்ப திடீர்னு இப்ப உங்களுக்கு கானா வினோத் மேல பாசம் வந்துருச்சா கைஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. கானா வினோத் இப்ப மேல நிறைய ஐடியா பாசம் எடுத்து வரல. பார்த்தோம்னு வச்சுக்கோங்க சார். பழைய இதுல பாத்தீங்கன்னா கானா வினோத்தை கிழிச்சிருப்பாங்க. அந்த ஐடி தான் இப்ப புதுசா வந்து கானா வினோத் தான் வின்னரு, கானா வினோத் தான் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஒரு இது கிளப்பி விடுறாங்க. ஸோ இவங்க கானா வினோத்தை சப்போர்ட் பண்ற மாதிரி போட்ட உடனே அவங்க என்ன சொன்னாலும் சில பேர் அதை நம்பிடுறாங்க. ஓ இப்படி நடந்திருக்குமோ அப்படி நடந்திருக்குமோ. நானு அரோரா விஷயத்துல ஒண்ணு பாக்குறேன். அரோரா விஷயத்துல எல்லாருக்கிட்டயும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அந்த பிள்ளைய காமனா அபியூஸ் பண்றதுக்கு எடுத்துக்கிறாங்க. அதுல எல்லா ஃபேண்டமும் ஒன்றிணைஞ்சிடுறாங்க. அதுல எல்லாரும் அந்த பிள்ளைய அபியூஸ் பண்றதுக்கு ஒரு இதுவா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவளோட எக்ஸிஸ்டன்ஸே ரொம்ப ம் இவங்களுக்கெல்லாம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆஸ் இஃப் அ அவளுக்கு அரோராவுக்கு ஒரு வேள சோறு இவங்க யாருமே போட போறதில்ல. இந்த இன்சிடென்ட்ல நான் எப்படி பார்க்குறேன்னா, அ எல்லா ஃபேண்டம்லயுமே அபியூசர் இருக்காங்க. அவங்களுக்கு இனம், மொழி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. அபியூசர் தான். ஆனா எனக்கு என்ன தெரியுமா? அ ஒ இப்போ சேனலுக்குமே அதான் வேணுமா அப்படின்னு தோணுது எனக்கு. அப்புறம் எதுக்கு இவ்ளோ தூரம் கூட்டிட்டு போணும் அப்டின்னுட்டு. அந்த நரேட்டிவ் செட்டிங்க ஓப்பனா பிளேட்டர்ல வச்சு சர்வ் பண்றாங்க சேனல். ஏன்னா, லைவ் பார்த்தா ஒரு மாரி இருக்குது. 1 ஹவர் பார்த்தா ஒரு மாரி இருக்குது. இவங்க இத மொதல்ல இருந்தே அப்படிதான் பண்றாங்க. இப்ப நாங்க கனிக்கு சப்போர்ட் பண்ணும்போதெல்லாம் கனி இதெல்லாம் 1 ஹவர்ல வந்ததே கிடையாது. அப்ப எதுக்கு அந்த புள்ள டிடிஎஃப் வின் பண்ணணும்? இப்ப இவ்ளோ தூரம் அந்த பிள்ள விளையாடி வரணும். யாரு தாண்டா கானா வினோத் ஃபேன்ஸ் கிட்ட சிலர்கிட்ட பேச முடியுது. இந்த சைடு அரோரா ஃபேன்ஸ் கிட்ட சிலர்லாம் சொன்னா கேட்டுக்கிறாங்க. விடுங்க இந்த டைம் பேச வேணாம் அப்டின்னுட்டு. யாரு தான் அப்ப அப்யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தா, எவனோ மாஸ்க் போட்டுட்டு இங்கிட்டயும், அங்கிட்டயும் சுத்திக்கிட்டு இருக்கிறான். இப்டி வினோத் ஃபேன்ஸ் சிலர்லாம் நிஜமாலுமே இது இப்டி கிடையாது. நரேட்டிவ் இப்டி கிடையாது. அந்த பொண்ணு விளையாண்டுட்டு போட்டும், அப்யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னா, அவிங்களுக்கு கீழ போய் கடிக்கிறாங்க. இங்க வந்து அதே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எனக்கு வந்து புரியல. யார்ரா மாஸ்க் மாட்டிக்கிட்டு இங்கேயும், அங்கேயும் சுத்துறாங்கன்னு எனக்கு தெரியல இப்ப வரைக்கும். அரோரா ஃபேன்ஸ் கிட்டயும் சொல்லுறேன். நீங்க யாருக்குமே ஜஸ்டிஃபிகேஷன் குடுக்க வேண்டாம். ஷி ஹெர்செல்ஃப் இஸ் த ஜஸ்டிஃபிகேஷன். அவ கேம் அவளே விளையாடுவா. நம்ம ஒரு நாள் நைட் வெயிட் பண்ணுங்க. மறுநாள் புரிஞ்சிரும். புரிஞ்சுப்பாங்க. ரொம்ப போய் வேலிடேஷன் தேடிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம போய் சொல்றோம். நம்ம சொன்னா கேட்பாங்க அப்படின்ற பீப்பிள் கிட்ட சொல்றோம். சொன்னா அவங்க கேட்கறாங்க. ஒரு போஸ்ட் போட முடியல. கீழ வந்துட்டு கேம வச்சு திட்ட மாட்றாங்க. உடனே அந்த பிள்ளை பெர்சனல் எடுக்குறாங்க. அதுக்கு கீழ நம்ம 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 கேர்ள்ஸ்லாம் இங்க இருக்காங்கல்ல, அதுக்கு கீழ ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஒரு பதில் போட்டா, அதுக்கு அடுத்து வர்றதெல்லாம் நம்மளோட அப்யூஸ். நம்மள அப்யூஸ் பண்ண வேண்டியது. "நீ இப்படிதானே? நீ இவளுக்கு தானே சப்போர்ட் பண்ற? ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது 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 வந்து இண்டிபெண்டன்ட்டான டிசிஷன். நீங்க நம்ம சோசியல் மீடியால வந்து நம்ம ஒப்பீனியன போடுறதே ஒரு இண்டிபெண்டன்டான டிசிஷன்." அப்படின்றது புரிஞ்சுக்கவே இல்ல. இவங்க எல்லாரும் நமக்கு ஓனர்ஷிப் வாங்கிக்கிறாங்க.
பாக்குற மாதிரி தான் இருக்கணும். இது பொதுவாவே பிரச்சனையா இருக்குது. நான் இந்த இன்சிடென்ட்லயும் அதான் பாக்குறேன். ஆனா இந்த ஒரு 1½ வாரமா எவனோ மாஸ்க் போட்டுட்டு எங்க இருந்து இறங்குனீங்கடா? நீங்கலாம் எங்கடா இருந்தீங்க? முதல்ல எல்லாம் இந்த ரெட் சொல்லிட்டு கார்டுக்கு அப்புறம் சக்தி ஜோ. இந்த ரெட் கார்டு இஷ்யூல வந்து ஒரு 2 ஃபேண்டம் இருக்காங்கல்ல. அதுல வந்து ஒருத்தவங்க இப்படி இறங்கிட்டாங்களா? ஆமா. இல்ல இல்ல சார். 2 ரெட் ஃபேண்டமுமே கார்டு முன்னாடியே இறங்கிட்டாங்க. 2 ஃபேண்டமே இறங்கியிருக்காங்க. 2 ஃபேண்டமுமே இல்ல சார் ஒரே இறங்கிருக்காங்க. ஒரு நிமிஷம். ஃபேண்டம் ரெட் கார்டுக்கு முன்னாடியே கார்த்தினி ஒரு இந்த இது ஃபேண்டம் இருந்துச்சு. தான் ஒரே நிமிஷம் நான் ஒண்ணு சொல்லிடுறேன். ரெட் கார்ட திரும்பி வாங்க சொல்லி கேட்டுட்டு இருக்காங்களே. இல்ல ஒரே ஒரு வரிசையா ஆட் வரிசையா பண்ண போவாங்க. சக்தி இது ஜோ ஒரே ஒரு ஓவர்லாப் இது பண்ணாங்க. நிமிஷம். எப்பயுமே என்ன ஆச்சுன்னா கம்ருதீன் பேண்டமும் இப்ப அரோராவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு அடிக்கிறாங்கன்னே தெரியாம அரோராவை போட்டு அடிக்கிறாங்க. ஏன்னா கம்ருதீன் கானா வினோத்னாலதான் இவ்வளவு தூரம் அவங்க வந்தாங்களாம். அதனால காலையில ஒரு அம்மா பொங்குனாங்க. அது வந்து இனிமே யாரு டைட்டில் வாங்குனாலும் அது வந்து கானா வினோத் கமருதீன் போட்ட பிச்சேன்ட்டாங்க. அந்த அதுல அம்மாவும் என்னன்னா ஜோ கம்ருதீன் ப்ரோ ஸ்குவாடு தான். தெரிஞ்ச இல்ல ஆட்கள் இருக்கு. நம்ம தெரியும். ஆபரேஷனுக்கு எதிரா பேசணும்ல கார்த்தினி. நம்ம பேசணுமா? இந்த பிச்சைன்ற டேர்ம் எவ்வளவு பெரிய டேர்ம்னு அந்த திவாகரை எப்படி தூக்கி போட்டு மிதிச்சோம் நம்ம. அப்ப இவங்களுக்கு தெரியலையா? கானா வினோத்துக்கு நடக்கும்போது அப்ப ஒரு ஃபேண்டமே இல்லல்ல. கானா வினோத்துக்குன்னு ஒரு ஃபேண்டம் உருவாகவே இல்லல்ல. யாரு பேசுனா அப்போ? அப்ப காமனா எவ்ளோ நேரம் அந்த ஸ்பேஸ் போச்சு? அப்ப கானா வினோத் பியாஸ்ன்னு பேர் வாங்குனதெல்லாம் யாரு? நம்ம எந்த வார்த்தைகள்லாம் கானா வினோத்துக்கு எதிரா பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு பேசி, இந்த வார்த்தை ஏன் தப்புன்றத ஜஸ்டிஃபிகேஷன் குடுத்தோமோ, இன்னைக்கு அதுல சில பேர் வந்து அதே வார்த்தைகள அரோராக்கு பயன்படுத்துறாங்களே எனக்கு புரியவே இல்லையே! அப்ப எங்க போச்சு ஐடியாலஜி? அது எப்படி இல்ல மாற அதுதான். ஒரு முடியும்? பெண்ண வந்து நாங்க காப்பாத்துவோம். ஒரு பெண்ண கேம்ல தான் பேசணும் அப்படின்னு அதுக்கு போன சீசன் பேசின அதே ஆட்கள் தான். இந்த சீசன்ல வந்து அந்த பெண்ண அசிங்கமா பேசுறாங்க வெளில இருந்து. உடனே ஐடியாலஜிய மாத்திக்கிறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு மாத்திக்கிறாங்க. கனி அவர்கள அவ்வளவு தூரம் இறக்கி என்ன பண்ணணும்? ஏன் அவ்வளவு பண்ணணும்? என்ன பண்ணிட்டாங்க கனி அவர்கள்? கனிய எல்லாருக்கும் திட்டுனப்பயும் சாரி ஜோ. இவங்க யாருமே கனி கேம் பிளேயவே திட்டல ஜோ. அதுதான் எனக்கு வருத்தமா அதத்தான் நானும் இருக்குது. சொல்றேன். அவங்களால திட்ட முடியாது. இருந்தா தானே திட்ட முடியும். அவங்க தான் கேம் ரூல்ஸே ஃபாலோ பண்ணாம, கேமையே ஒண்ணுமே தெரியாம, கேம ஸ்பாயில் பண்ற ஒருத்தங்கள கேமர்னு சொல்லி சுத்துறாங்களே. அவங்களுக்கு இந்த பிக் பாஸ் கேமே புரியாம தானே கேமர்னு சுத்துறாங்க. அவங்களுக்கு எப்படி கேம் ஆடுறவங்கள பத்தி தெரியும்? இவங்க எல்லாருக்கும் ஈகோ தான். என்னமோ யாரையோ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் சரியோ, தப்போ அத தாண்டி வர முடியல. யூ ஆர் பேட்டிலிங் யுவர்செல்ஃப். யூ ஆர் பேட்டிலிங் யுவர் செல்ஃப் ஈகோ. அத தாண்டி ஒரு த்ரெஷ்ஹோல்டு எங்கன்னே தெரிய மாட்டுது. அந்த த்ரெஷ்ஹோல்டுல நின்னுக்கணும் அப்படின்னு யாருக்குமே புரிய மாட்டுது. நான் ஜெனரலா எல்லாருக்குமே சொல்லுவேன். கனி ஃபேண்டமையும் சேர்த்து தான் சொல்லுவேன். ஒரு ஒரு ஒண்ணுமே இல்லாத அரோரா ஃபேன்ஸுக்கு நான் உண்மையாலுமே ஹானஸ்ட்டா ஒண்ணு சொல்லணும். என்கேஜ்மென்ட்டே இல்லாத ஒரு போஸ்ட்டுக்கு நீங்களாவே போய் ஒரு என்கேஜ்மென்ட் குடுத்து, ஜஸ்டிஃபை பண்ணி, ப்ரூவ் பண்ணி, அந்த இடத்துல ஒரு அப்யூஸ் நடந்து, அதுக்கப்புறம் அத தாண்டி போய் உங்களுக்கு ஒரு அப்யூஸ் பண்றாங்களா? அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்குது. பண்ணாதீங்க. எல்லா ஃபேண்டம்க்கும் ஜெனரலாவே ஒண்ணு சொல்றேன். அப்யூசர்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. அவங்கள அப்யூசர்ன்னு கால் அவுட் பண்ணிட்டு போயிருங்க. நீங்க யாருக்குமே ஜஸ்டிஃபிகேஷன் குடுக்க வேணாம். யாருக்குமே வேலிடேஷன் குடுக்கவே வேண்டாம். என்ன பொறுத்தவரைக்கும் தேங்க் யூ இந்த ஜோ. சோசியல் மீடியால இருக்கிற அவங்களுடைய கமெண்ட்ஸுக்கு நம்ம சர்டிபிகேஷனே தர வேணாம். நம்மள சர்டிஃபை பண்றதுக்கு அவன் யாரு? வீட்டுக்குள்ள ஆடுறவங்கள சர்டிஃபை பண்றதுக்கு அவங்க யாரு? நம்மளுடைய கருத்தை தெரிவிக்கலாம், கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வைக்கலாம், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லலாம். ஆனா அதை மீறி அவங்க பர்சனலையோ இழுத்தோ அவங்க இதையோ பண்றது வந்து எந்த அளவுக்கு ஒரு கேவலமான செயல்ன்றது தெரியல. நாம எல்லாருடைய வெளித்தன்மை எடுத்தா அப்ப அரோரா வந்து இப்படி காட்டி தான் வீடியோ போட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் இவ்வளவு ஃபேமஸ் ஆனாங்கன்னா வாட்டர்மேலன் என்ன விதவிதமா ட்ரெஸ் போட்டா பண்ணாரு? ட்ரெஸ் இல்லாம தான் பண்ணாரு. ஏன் ஆண் பண்ணா வேற, பெண் பண்ணா வேறயா? பார்வதி என்ன பண்ணாங்கன்னு தெரியாதா? அதெல்லாம் எடுத்து பேச தாங்குவாங்களா யாராவது? ஏன்னா அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா அது அவங்களுடைய உரிமை. ஓகே, சட்டத்துக்கு புறம்பா இருந்துச்சுன்னா கைது பண்ண போறாங்க. நீங்க யாரடா கேள்வி கேட்கறதுக்கு? உங்களை விட அதிகமா நம்மள சம்பாதிக்கிறாங்கன்ற மிஸ் பண்றாங்க வயிற்றுச்சலா? ஜோ.
இந்த மாதிரி பேசணும்னா நம்மள செக் பண்றாங்களாம். இந்த இந்த ஏங்க மாதிரி அவங்க நம்மள செக் பண்ண தேவையில்லைங்க. அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அவங்க அப்பாவை போயோ இல்ல அவங்க அண்ணனை போயோ அவங்க தம்பியை போயோ அவங்கள போய் செக் பண்ண சொல்லுங்க. அவங்க தான் சப்ஸ்கிரைபரா இருக்க போறதே. சொல்லுங்க சக்தி. இதுதான் பார்வதி இஷ்யூல கூட நம்மள செக் பண்றதுக்காக வந்து என்னாச்சு? ஏன் நாய் கொலைச்சுது? நீங்க சொல்லுங்க உங்க ஒப்பீனியன் என்ன? நாங்க பேசவே மாட்டோம்டா. எங்களுக்கு அது தேவையில்ல. அத தாண்டி எங்களுக்கு பார்வதி மேல நெறைய கிரிட்டிசிசம் வைக்கிறது இருக்குது. நாங்க அத வச்சுட்டு போறோம். எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நாங்க ஏன் பேசணும்? நீங்க சொல்லுங்க. என்னாச்சு? என்னாச்சுன்னும்போது, அந் எவ்வளோதான் பார்வதி மேல கோவம் இருந்தாலும், சில விஷயத்த பேசவே கூடாதுன்னு ஒரு அறத்தோட இருக்கிறோம்ல. ஆனா அத சொல்லிருவோம். அத சொல்லி சிலர் கேட்கறாங்கன்னும்போது, அந்த சைட் பார்த்தீங்கன்னா, கனியோட ஏஐ வீடியோவ பரப்பி விடுறாங்க. அப்ப இவங்களுக்கெல்லாம் கோவம் வருது. நீங்க நீங்க இப்படி இருக்கிறீங்க. நீங்க இதெல்லாம் சொல்றீங்க. அப்ப அவங்க எப்படி பண்றாங்க? அப்படின்னும்போது, அவன் எப்படி வேணா பண்ணிட்டு போறான்டா. அவன் அப்யூசர். அப்படிதான் பண்ணுவான். அவனோட வக்கத்த அவன் வெளிப்படுத்துறான் அது மூலியமா. ஏங்க சப்போர்ட்ன்றது என்னங்க? ஒரு விஷயத்த நம்ம சப்போர்ட் பண்றோம்னா அப்படின்னா என்னங்க? எவ்வளவு கேவலமா இறங்கியா பண்ணுவோம்? இப்ப அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஆள் வந்து இத சப்போர்ட் பண்ணலன்னா உடனே போய் அவங்க இதே மாதிரி கேவலப்படுத்தி அவங்கள மூஞ்சி நேரம் அசிங்கமா பேசிடுவாங்களா அவங்க? வெளியில இருக்க யாரோட பையன், யாரோட தம்பி, யாரோட அண்ணன்றதுனால பேசுறாங்களா சோசியல் மீடியால? அவன் குடும்பத்திலேயே இப்ப ஒருத்தருக்கு அஜித் சார பிடிக்கும், ஒருத்தருக்கு விஜய் சார பிடிக்கும் குடும்பத்துல. அதுக்குன்னு 2 பேரும் அசிங்கமா பேசிக்கலாமா? இது ஒரு ஷோ. இந்த ஷோ விட்டு வெளில வந்தா அவனுங்க யாரும் இவனுங்கள மதிக்கவே மாட்டாங்க. நான் எத்தனை கண்டஸ்டன்ஸ பெர்சனலா பழகியிருக்கேன். எத்தனை கண்டஸ்டன்ட பெர்சனலா பேசியிருக்கேன். எத்தனை பேர் என் ஃப்ரெண்ட்ஸா வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. எனக்கு தெரியாது அவங்க இவங்கலாம் எப்படி பார்ப்பாய்ங்கன்ட்டு. இவங்கலாம் ஒரு ஆளா கூட பார்க்க மாட்டாங்க. இந்த ஷோ முடிஞ்ச 2வது மாசத்துல இவனுங்கலாம் யாருன்னே தெரியாது அவங்களுக்கு. ஆனா அவங்க யாருன்னே அடுத்த 3வது மாசத்துல தெரியாது. யாருக்குமே அவங்கள பத்தி யாருக்கும் கவலை கிடையாது. ஒவ்வொருத்தன் ஆனா அவன் மீட்டப் வாய்ப்பை தேடி ஓடிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தன் அவன் சோத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கான். வேலை வெட்டியை விட்டு ஷோவை பார்த்தோமா, ஷோவை பேசினோமா, ஷோவை கடந்து போனோமா, அதுல இருந்து நல்ல விஷயத்தை எடுத்தோமா, கெட்ட விஷயத்தை தூக்கி தூர போட்டோமா, நம்ம வாழ்வியல்ல இப்படி பண்ணா இப்படி நடக்கும்னு புரிஞ்சுக்கிட்டோமா, கிளம்பி போனோமான்னு விட்டுட்டு கேவலத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த கேவலத்தை கொண்டாடுறது கூட பரவாயில்ல. நல்லவங்களை கேவலம்லாம் ஆக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்க அதுவும் கார்த்திக். ஐடியாலஜி புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு போன சீசன்ல முத்துக்குமரன் அவ்வளவு தூரம் கேம் நல்ல ஹியூமானிட்டியா விளையாடின பிளேயருக்கு இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த செய்யோனு அப்புறம் வந்து இது நிறைய பேர் ஜாஸ்லிங் ஐடிஸ் நீங்க யாரு பேரையும் இங்க பயன்படுத்தி இதே விஷயத்த நீங்க ஒரு 100 வாட்டி சொல்லிட்டீங்க ஜாஸ்லிங். அதை செய்யாதீங்க. நீங்க 4 ஸ்பேஸ்ல 4 வாட்டி சொல்லிட்டீங்க. எனக்கு புரியுது. அவங்களுக்கு அந்த அந்த விசிபிலிட்டி கூட கொடுக்க வேணான்ற. அவங்கள அதுக்கு கூட தரம் தரம் கெட்டவங்கன்ற நான். இல்ல. ஏன்னா அதை எக்ஸ்போஸ் பண்ணணும். நான் ஏன் அது பேர் எக்ஸ்போஸ் பண்ண சொல்றேன்னா வேண்டிய அவசியமே இல்லை. தே ஆர் எக்ஸ்போஸ்ட். அவங்கள 6வது சீசன்லயே ஒரு மொபைல் போனுக்காக ஒருத்தனை எவ்வளவு கேவலமா அவன் அபியூஸ் பண்ணான்றத நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அது உன்னை என் ட்விட்டர்ல இருக்கு. தேர் ஆல்ரெடி எக்ஸ்போஸ்ட். இந்த திருநங்கை திவ்யா இல்லம்மா, இந்த ரிவ்யூவை தவிர அவங்க யார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். தே ஆர் எக்ஸ்போஸ்ட் பை தேர் ஓன் ட்வீட்ஸ். அவங்களுடைய ட்வீட் அவங்களுடைய தரத்தை காட்டும். வேற எதுவுமே வேணாம். ஒவ்வொருடைய தரத்தையும், ஒவ்வொருடைய முகத்தையும், ஒவ்வொருடைய உடையையும் அவர்களுடைய ட்வீட் காட்டும். அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். அந்த ட்வீட்ல அவன் அமனமா இருக்கிறதும், நிர்வாணமா இருக்கிறதும், அவன் ட்ரெஸ் போட்டு அழகா இருக்கிறதும் அந்த ட்வீட் போதும். சொல்லுங்க கார்த்தினி. ஹாய் ஜோ. எனக்கு இங்க ஸ்கூப் கொடுக்கறேன்னு சொல்லி ஒரு ஸ்கூப் கொடுக்கறதோட சேர்த்து ஒரு நரேட்டிவையும் செட் பண்றாங்கல்ல, எனக்கு அதுலதான் சிக்கலே. இப்ப போன வாரம் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு கார் டாஸ்க பத்தின ஸ்கூப் கொடுத்தாங்க. சோ எல்லாருமே உட்கார்ந்து லைவ் பார்த்தோம். லைவ் பார்த்ததுனால நிறைய கண்டன குரல்கள் சமூகம் முழுக்க முழுக்க எழுந்து அது கடைசியில ரெட் கார்டுல போய் நின்னுச்சு. அது சரியும் கூட. இப்ப மறுபடியும் ஒரு ஸ்கூப் கொடுக்கும் போதே என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த தடவை ஒரு நரேட்டிவையும் செட் பண்ணிட்டாங்க. செட் பண்ண நரேட்டிவ் வழியாவே எல்லாரும் பார்த்த மாதிரி எனக்கு தோணுது. நேத்து நானுமே லைவ் உட்கார்ந்து பார்த்தபோது பாத்தீங்கன்னா காலையில ஆரம்பிச்சு ராத்திரி வரைக்கும் அந்த மனுஷனுக்கு நிறைய பேர் வந்து மென்டலி அபியூஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. இன்ஸ்டாகில் கொஞ்சம் மியூட் போய்க்கோங்க.
அபியூஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. குறிப்பா வந்துட்டு அந்த தர்பீஸ் அவர் உள்ள போனவர் காலையில அந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க் யார் கூட ஃப்ரெண்டா இருப்பீங்க, யார் கூட வெளியில போனா ஃப்ரெண்டா இருக்க மாட்டீங்கன்னு வினோத் சொல்லி முடிச்ச உடனே அவ்வளோ மென்டலா அபியூஸ் பண்றான் வினோத்த. அந்த தர்பீஸ் அந்த வீட்டுக்குள்ள போனதுல இருந்து ஸ்டில் இப்ப வரைக்கும் அவ்வளோ அபியூஸ் பண்றான். கேமராவா போய் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றான். அதுக்கு போய் சப்போர்ட்டிவா அரோரா அந்த மாதிரி நீ பேசக்கூடாது, நீ சபரிக்கு ஓட்டு கேட்கறதுக்கு தான் உனக்கு ரைட்ஸ் இருக்கு, இன்னாருக்கு போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு ரைட்ஸ் இல்ல அப்படிங்கும்போது சபரியுமே உன் காலில் வேணாலும் ஒரு இதை வர பண்ணாதே அப்படிங்கும்போது மறுபடியும் வினோத் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். அந்த ஒரு நிம்மதியான ஒரு ஃபைனலிஸ்ட் ஒரு வாரம் நிம்மதியா அவங்க ஏதாவது பேசிட்டு ஏதாவது மக்களோட கான்டாக்ட் பண்ணிட்டு அவங்களுக்குள்ள அவங்க ஜாலியா இருக்கணும்னு இல்லாம உள்ள இருக்கும் போதே விளையாடாம நீங்க கேம் விளையாடல, நீங்க கரெக்டா விளையாடல, நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ நீங்க விளையாடவே இல்ல, பேசவே இல்லைன்னு தூக்கி வெளியில போட்டவங்க எல்லாம் இப்ப உள்ள வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாரு நான் கேம் விளையாடுறேன்னு சொல்லி மொத்தமா டாக்ஸிசிட்டியே கக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது அந்த அல்வா கிண்டி முடிச்சதுக்கு அப்புறம் வியானா, திவ்யா, ரம்யா 3 பேரும் அண்ணே இன்னைக்கு எல்லாம் யாரும் பணத்தை எடுக்கலைன்னா பொட்டி தூக்கி உள்ள வச்சிருவாங்க. இப்ப எடுக்கிறவங்களுக்கு 18 லட்சம் ரொம்ப நல்ல பணம். யார் எடுத்தாலும் எனக்கு 3 லட்சம் கொடுத்துருங்க. எடுக்கிறவங்க தான் ஜெயிச்சவங்க, எடுக்கிறவங்க தான் வந்துட்டு லக்கி. 18 லட்சம்ங்கிறதுலாம் சும்மா வராது அப்படின்னு எல்லாம் பேசிட்டு போயிட்டு அவர் வேக வேகமா அரோரா வந்து பேசினது விக்ரம் கிட்டயும் சபரி கிட்டயும் அவ இந்த மாதிரி பொட்டி எடுக்க போறேன்னு அவ பேசினது வினோத்துக்கு தெரியவே தெரியாது. அவர் தூரமா இருந்தாரு. உள்ள பெட்ரூம்ல போய் பேசினது பிரவீன் கிட்ட. அப்பவும் வினோத் அந்த இடத்துல இல்ல. அவ எடுக்கிறேன்னு போன போது அவளை டைவர்ட் பண்ணி எடுத்தது வினோத். இது அவங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை. ஏற்கனவே நான் ஒரு இடத்துல சொன்னதுதான் இன்னொரு தடவை சொல்றேன். வினோத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் அரோராவோட வயசு. 24 வயசு பொண்ணு சொன்னத 24 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு நபர் கேட்டு மனிப்புலேட் ஆகி எடுத்துட்டாருன்னு சொல்றதன் மூலியமா நீங்க அரோராவை அசிங்கப்படுத்தல, அரோராவை திட்டல. அந்த மனுஷனோட மெச்சூரிட்டியா, அந்த மனுஷனோட புரிஞ்சு கொள்ற தன்மையா, அந்த மனுஷனோட முடிவெடுத்தத, அவரோட பர்சனல் லைஃப்க்கு தேவைன்னு அவரு ஒரு டிசிஷன் நோக்கி நகர்ந்தத நம்ம மலினப்படுத்துறதா ஆகும். அடுத்ததான் அவர் அந்த பாட்டை நேத்து வந்து அவன் அந்த ஒரு குச்சி ஒரு குல்ஃபி ஐஸ் வந்து வினோத் எழுதவே இல்லை, பாடவே இல்லை, 4வது 5வது குரூப் சிங்கரா கூட இல்லைன்னு பேசினத 1 hour சொல்ல கூட போட்டு காட்டினாங்க. அதுக்கு உட்காந்து அதுக்கு எதிரா பேசணும். ஏன்னா 37 நாள் உள்ள இருந்து அவன் என்னெல்லாம் பண்ணானோ அது மாதிரி 4 மடங்கு 5 மடங்கு உள்ள வந்ததுல இருந்து அவனோட ஒரே டார்கெட் வினோத் தான். உன்னாலதான் நான் வெளியில போனேன், திவ்யானாலதான் வெளியில போனேன்னு. திவ்யா கிட்ட என்ன பண்றான், ஏற்கனவே பேசினதுல மூலியமா ரெட் கார்டு வாங்கி வெளியில போயிருப்பதானேன்னு இன்டர்வியூல கேட்டதுக்காக திவ்யா கிட்ட போய் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஃபிளர்ட் பண்ணி அதை வெளியில எடிட் பண்ணி பாட்டா வந்துகிட்டு இருக்கு. ஆனா வினோத் கிட்ட முன்ன விட அக்ரஸிவா, முன்ன விட அதிகமா பாடி சேமிங்கோட உச்சத்தை போய் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை பத்தி யாருமே பேசல. ஏன்னா கைக்கு வாகா இருக்குது, ஆர்மியே இல்ல, சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்ல. அசிங்கமா பேசினா ஃபேமிலி இருக்கா அந்த பொண்ணுக்கு, ஆர்மி இருக்கா, பிஆர் இருக்கா, யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல, என்ன வேணா பேசலாம். பேசுறதெல்லாம் யாருன்னு பார்த்தா ரெட் கார்டு வாங்குற வரைக்கும் உட்காந்து பேசின கமருதீன் ஆர்மிய ஹோஸ்ட் பண்ண ஹோஸ்டுங்க. அதுல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா கமருதீன் ஃபேன்ஸா இருந்தவங்க, அங்கங்க போயிட்டு கமருதீன் சார்பா பேசிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப திடீர்னு வந்து மார்வேஸ்ல வந்துட்டாங்க வினோத் ஆர்மி பக்கம். எங்க இருந்துடா முளைச்சிங்க, ஏண்டா முளைச்சிங்க எல்லாம் கொஸ்டின் கேட்கறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இல்லதான், புரிஞ்சுக்கிறோம். ஆனா அபியூஸ் பண்ண மட்டும் உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு தைரியம்? ஏன்னா அந்த பொண்ணுக்கு யாரும் இல்ல, அப்படித்தானே? கைக்கு வாகா இருக்கா. அந்த வீட்டுல மத்த பொண்ணுங்களை யாரையாவது அபியூஸ் பண்ணிட்டா வச்சு இழுத்து போட்டு சாத்துன்னு எல்லா ஆர்மியும் சாத்துவாங்க. எந்த பொண்ணுக்குமே அது நடக்கக்கூடாது. ஆனா எல்லா பொண்ணுங்களுக்கும் நடந்தது, அரோராக்கு எக்ஸ்ட்ரீமா நடக்குது. அது தப்பு. கேட்போம், சாபம்லாம் விடாதீங்கப்பா, ததாஸ்து பவன் திருப்பி நாங்களும் சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அடுத்தது வந்து வினோத் ஆர்மியில ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம கேட்டுட்டு எனக்கு சிரிப்பு வந்துச்சு, நான் வெளியில வந்துட்டேன். அவங்க கிட்ட சொல்லுங்க, யாருக்கும் அவரெல்லாம் பேட்டி கொடுக்க வேணாம்னு சொல்லுங்க. சேனல் மெனிப்புலேட் பண்ணி அவரை இப்படி ஸ்டேஜ்ல வந்து சொல்ல சொல்லிட்டாங்க. இப்படி எல்லாம் வந்துட்டு சேனல் வந்து மெனிப்புலேட் பண்ணி பேச வச்சுட்டாங்க. ஸ்டேஜ் ஏறி இப்படி அவரை வந்து பிரெயின் வாஷ் பண்ணதே முழுக்க அரோரா தான் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பா அக்ரிமெண்ட்ல இருக்குப்பா, சேனல் சைட்ல இருந்து 4 சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துதான் ஆகணும், அப்பதான் சம்பளம் வரும். இதெல்லாம் எத்தனை வருஷமா பிபி பாத்துட்டு இருக்குமே, நமக்கு தெரியாதா? இப்படி எல்லாம் பண்ணி அந்த மனுஷனுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பையும் காசையும் பறிக்காதீங்க. உங்க எமோஷனலுக்கு அந்த மனுஷனை பலியாக்காதீங்க. ஏற்கனவே நீங்க எல்லாம் தூண்டி விட்டுதான் பாக்கியா அதை வந்து இன்ஸ்டா ஸ்டோரியில வச்சிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். அதெல்லாம் செய்யாதீங்க. அடுத்ததா வந்து திரும்பவும் சொல்றேன், உங்களோட கவனம் நேத்து முழுக்க லைவ்ல
அரோரா இத பண்ணிட்டாலோ அப்படின்னு அந்த நியூஸ்ல அதுக்கு உண்மையான காரணங்களை தேடி தேடி லைவ் பார்த்ததுனால, அரோரா பக்கமே உங்க போக்கஸ் இருந்ததுனால, உண்மையிலுமே அங்க தப்பு செஞ்ச வியானாவும், கானா வினோத்தும், ரம்யாவும், திவ்யாவும், பிரவீன் ராஜும் கண்ணுக்கே தெரியாம போயிட்டாங்க. கானா வினோத் பணத்தை எடுத்துட்டு போன உடனே திவ்யாவை உட்கார வச்சு வியானா, பிரவீன் ராஜ், ரம்யா 3 பேரும் ஒரு பிஆர் பேரை சொல்லி அவரு சொல்லி அனுப்பினாரு. 100% நாங்க பாத்துக்கிறோம், எங்க சப்போர்ட்லாம் உனக்கு தான் திவ்யா கிட்ட சொன்னாங்களே, அதை பத்தி எல்லாம் பேச மாட்டீங்களா? இதெல்லாம் எப்ப பேசுவீங்க? இன்னும் 1 வாரம் தானே இருக்கு. பொறுமையா தான் கேக்குறேன், கோவப்படாம கேக்குறேன், பார்த்து பண்ணி விடுங்க. நன்றி. ஜோ, நான் முடிச்சிட்டேன். டன்னுங்க. இன்ஸ்டாகிராம் ஏதாவது பேசணுமா? கை தூக்குறீங்க. இல்ல நான் எதுவும் பேசல. வேற யாரோட தாயிரா ஸ்பீக்கரும் ஆன்ல இருந்தது. அவங்கதான். தாயிரா இல்ல அதுதான் எல்லா நேரமும் நார்மலாவே சொசைட்டிலே ஆகட்டும் எங்கேயே ஆகட்டும் பெண்களை ரொம்ப ஈஸியா அடிப்பாங்க. அது வந்து கனியா இருக்கட்டும், அரோராவா இருக்கட்டும், திவ்யாவா இருக்கட்டும், போல்டா இருக்கிற பொண்ணுங்களையோ கருத்தை தெளிவா வைக்கிற பொண்ணுங்களையோ வந்து யாருக்குமே பிடிக்கிறது இல்லை அப்படின்றத பார்க்க முடியுது. அத வந்து அவங்க அபியூசரா இருக்கிறவங்க இந்த மாதிரி ரொம்ப இழிவா பேசக்கூடியவங்க பேசுறாங்கன்றது எனக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை. அவங்களுடைய நேச்சரே அதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா சில நேரம் இந்த மாதிரி கேர்ள்ஸ் சப்போர்ட் பண்றவங்களே அவங்களே பிளேம் ஷிஃப்ட் பண்ணி திரும்ப உடனே வேற பொண்ணுங்க மேல வைக்கிறப்போ எனக்கு அவங்க மேல ஆச்சரியமா இருக்கு. எப்படிப்பா அவங்க இல்லைன்னு சொல்றப்போ உங்களுக்கு அது வந்து நீங்க உங்க ஃபேண்டமா இருக்கீங்க, அரோராவை சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா பண்ணுங்க. ஆனா அதுக்காக உடனே பிளேம் தூக்கி ஷிஃப்ட் பண்ணி வந்து திவ்யா மேல வைக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா எனக்கு அரோராவையும் பிடிக்கும், திவ்யாவையும் பிடிக்கும், கனியும் பிடிக்கும். லெஸ் ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிற பொண்ணுங்க, போல்டா இருக்கிற பொண்ணுங்களை நான் எப்பயுமே பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து நிறைய பேரோட இப்போ இருக்கிற அவ்வளவு பேர்களோட கேம்லயும் விமர்சனம் இருக்கு. யாருமே சூப்பர் வாவ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்ல. எல்லாருக்கிட்டையுமே தவறுகள் இருக்கு. இப்ப நம்ம போய் விளையாடணும்னா நம்மளும் நிறைய தவறு பண்ணுவோம் தான். யாருமே தவறு இல்லாதவங்க இல்ல. அப்படிங்கிறப்போ அந்த ஒரு சின்ன 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 விஷயங்களை வச்சு அடிக்கிறீங்களே, ஏன் அடிக்கிறீங்க? உடனே பிளேம ஷிஃப்ட் பண்ணி இன்னொரு பொண்ணு மேலே திரும்ப தூக்கி வைக்கிறீங்களே, ஏன் வைக்கிறீங்க? அப்படிங்கறதான் என் கேள்வி. அங்க இல்லைன்னு கிளியர் பண்ணுங்க. நார்மலா நல்லா பேசுறவங்களே வந்து உடனே வந்து திவ்யா பிஆர்ஸ், திவ்யா இது, திவ்யா அது அப்படிங்கிறப்போ அப்ப உண்மையாலுமே நீங்க யாரு அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்க தோணுது. நீங்க அப்ப மத்தவங்கள சொல்றீங்களே, அப்ப நீங்க ஏன் அதை இன்னொரு பொண்ணுக்கு பண்றீங்க அப்படின்றதான் நான் கேக்குறேன். அப்ப நீங்க செய்யலாமா அத? அவங்க கானா வினோத்தோட ஒய்ஃப் வந்து தெரியாம அந்த மாதிரி அவங்க போட்டுட்டாங்க, யாரோட ஷேர் பண்ணிட்டாங்க, ஏற்கனவே பிடின்ற நேம் வச்சு திவ்யாக்கு போட்டாங்க அப்படிங்கிறப்ப எனக்கு அது வந்து வருத்தமா இருந்துச்சு. அவங்க இப்படி பண்ணிருக்க வேண்டியில்லை அப்படின்ட்டு அவங்க அப்பாலஜி கேட்டாங்க. அப்பாலஜி கேட்கறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல குவாலிட்டியா பாக்குறேன். நான் செஞ்சேன்றதை அக்செப்ட் பண்ணி கேட்கறது. ஆனா அது வந்து நிறைய பேர் வந்து அப்பயும் வந்து இல்ல இது ஃபேக் நரேட்டிவ், இவங்களாவே அவங்க போட்டதா போட்டுக்கிட்டாங்க அப்படின்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு பொண்ணுங்களையே எப்ப பாரு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஏன் அப்படிங்கிறது எனக்கு வந்து கேள்வியாவே இருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தா பிடிக்காது, போல்டா பேசினா பிடிக்காது, கோவம் வர பொண்ணை பிடிக்காது. ஏன் அந்த மாதிரி இருக்கிற பொண்ணுங்கள்லாம் உங்களுக்கு வந்து முதல்ல வெளியே போயிடணும். அவங்க எல்லாம் பேசுறதுக்கே தகுதி இல்லை. அதுவும் அந்த மாதிரி இருக்கிற பொண்ணுங்களை வந்து அது இதுன்னு பேசுவாங்க பாருங்க. எனக்கு அதுதான் இன்னும் கோவம் வரும். என்னடா நீங்க சப்போர்ட் பண்ற பொண்ணுங்களை வந்து அவங்க இவங்கன்னு அழகா சொல்றீங்க, அது இன்னொரு பொண்ணை வந்து உடனே அது இதுன்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னு எனக்கு அப்பதான் இன்னும் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிற பொண்ணுங்க மேல. ஏன்னா போன தடவை ஜாக்லின் அவ்வளவு ஸ்ட்ராங், அந்த மாதிரி நான் 9 சீசன்ஸ்ல யாரையுமே பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அப்படி இருக்கிறப்போ எனக்கு இந்த மாதிரி போல்டா இருக்கிற பொண்ணுங்க, ஸ்ட்ராங்கா இருக்கிற பொண்ணுங்க நாள்ல இருந்து அந்த பொண்ணுக்கு ப்ராப்பர் சப்போர்ட் கிடையாது, செம்மையா அடி வாங்கியிருக்கு. எல்லாரும் அதை வந்து ஒரு ஸ்டேஜ்ல அடிக்கிறப்போ தனக்கு கம்ஃபர்ட் பண்றதுக்குன்னு யாராச்சும் 1-2 பேர் இருந்தாங்க அப்படின்னா, கண்டினியூஸா உண்மையாலுமே ரிலையபிளா இருந்தாங்க அப்படின்னா நின்னு தைரியமா ஆடலாம். ஆனா கம்ஃபர்ட்டுக்கு இல்ல, நம்ம கூட உண்மையாலுமே இல்லைங்கிறது 2-3 வாரத்துல அவங்க பண்ண இதுலயே வந்து புரிஞ்சிருச்சு. அப்படிங்கிறப்போ அந்த பொண்ணை வந்து ஏன் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து அப்படின்ட்டு. அரோரா மேல அடிக்கிறதும் எனக்கு ஒரு பக்கம் விமர்சனம்னா, அரோராவை காப்பாத்தணும்னு நினைக்கிறவங்க, நல்லதா சொல்லணும்னு நினைக்கிறவங்க அந்த பிளேம் உடனே ஷிஃப்ட் பண்ணி திவ்யா மேல எப்படி வைக்கிறீங்க? உண்மையாலுமே எனக்கு லைவ் பார்த்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த பொண்ணை ஆக்சுவலா திவ்யாவை தான் அவங்க 2 பேரும் டெம்ப்ட் பண்றாங்க. போய் எடு அப்படின்னு வியானா சொல்லுது. இதை சாப்பிட்டு போறேன் கைஸ், ஏன் கைஸ் வந்து என்னை வந்து அவசரப்படுத்துறீங்க போருங்க அப்படின்னு அவங்க கிட்டதான் அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. வினோத் மூஞ்சி கூட பாக்கல. பக்கத்துல கெமி வந்து சாப்பிட வராங்க, அவங்களுக்கு ஊட்டி விடுத்து இது பண்ணுது, இவங்கள்ட்ட விளையாட்டுக்கு சொல்லுது போய் எடுன்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு. ஆனா இதை விட நிறைய அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. அவங்க பண்ணதும் கிடையாது, யாரு பண்ணதுமே கிடையாது. அவருக்கு வந்து ஏற்கனவே சாண்டிக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது இதெல்லாம் வச்சு நம்மளுக்கு எங்க வந்து ஏதோ ஒண்ணு நடந்து போயிருமோ,
இதுவும் எடுக்காம போயிட்டா என்ன பண்றது? நம்மளோட சேலரி இதுன்னு நிறைய கால்குலேஷன்லாம் போடுறாரு. அந்த ஒரு என்ன சொல்றது, குட்டி போட்ட போன மாதிரி இப்படி அப்படி இப்படி எப்படியும் போயிட்டே வந்துகிட்டே இருந்து அதை போய் எடுக்கிறார். அது அவராவே தான் எடுக்கிறார். ஆனா இந்த பிளேம் ஏன் ஷிஃப்ட் பண்றீங்க அப்படிங்கறதா எனக்கு பெரிய கேள்வி. யாரையும் வந்து சொல்லாதீங்க. அது அவர் எடுத்த செயலுக்கு அவரு மட்டுமே 100% காரணம். இதுல ரம்யா மேல சொல்றீங்க, இவங்க மேல சொல்றீங்க. உண்மையாலுமே எனக்கு அவங்க வந்து வினோத் மேல கன்சர்ன்டா இருந்ததாதான் எனக்கு வந்து தோணுச்சு. அவங்க எல்லாம் சொல்லி மேனிப்புலேட் பண்ணி எடுத்த மாதிரிலாம் எனக்கு கண்டிப்பா தெரியல. நீங்க மேனிபுலேட் ஆகி இருக்கிறது வந்து குழந்தையாங்க. அவருக்கு தேவைப்பட்டுச்சு எடுத்துட்டேன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். சிம்பிளா 100%. முடிஞ்சிருச்சு. டன். குயின் பி. இவங்க சொன்னதேதான். அவருக்கு தேவை, அவர் எடுத்துட்டாரு. அவருக்கு வந்து நீட் இருந்தது. நைட்ல இருந்து அவர் யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. நமக்கு இந்த அமௌண்ட் தேவை. ஒரு கால்குலேட்டும் பண்ணியிருக்காரு. நமக்கு வர இவ்வளோ நாள் இங்க இருந்ததுக்கான சேலரி, அது போக இந்த அமௌண்ட் எல்லாம் சேர்த்து கால்குலேட் பண்ணா நமக்கு ஒரு ஒரு அமௌண்ட் வந்து கண்டிப்பா வேல்யூவான அமௌண்ட் தான் நமக்கு கிடைக்க போகுது. இது கேரண்டியா நமக்கு கிடைக்க போகுது. இது நம்ம வரப்போறத நம்பி இதை விட்டுறக்கூடாதுன்னு அவரா மனசார நினைச்சுதான் இன்னொரு கேம் இருந்தா இன்னொரு 2 லட்சம் இன்னொரு 3 லட்சம் சேரும் அப்படின்னு தான் இன்னும் கேம் இருக்கு. இன்னும் அடுத்து கேம் வைப்பாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டே இருந்தாரு. கேம் இல்ல இனி அவ்வளோதான் அப்படின்னு சொல்றாங்க அங்கங்க. அதை கவனிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் எடுக்க முடிவு எடுக்கிறாரு. இன்னொன்னு அரோரா வந்து அவங்க 2 மைண்டா இருந்தாங்கன்னு இருக்கிறதுக்கு நிறைய பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் அந்த பொண்ணு ஒரே மைண்டா எடுக்கல? எதுக்கு அந்த பொண்ணு வந்து தடுமாறுது? அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அது அந்த பொண்ணோட இஷ்டம் தான். எடுக்கலான்னு முடிவு எடுக்கலாம். அடுத்த 2 நிமிஷத்துல அந்த பொண்ணு முடிவு அந்த பொண்ணு மாத்திக்கலாம். அந்த பொண்ணு எடுக்கலான்னு போய் நிக்கும்போது அங்க வினோத் கிடையாது. நின்னு கை வச்சுட்டு இருக்கும்போது தான் ஓடி வராரு வேகமா. வேகமா வந்து அந்த ஹல்வாவை ஊட்டிட்டு சட்டுன்னு தூக்கிட்டாரு. அந்த அந்த செகண்ட்ல தூக்குனவர் வந்து முன்னாடி முடிவெடுக்காமலாம் பண்ண முடியாது. தன்னோட நேம வேகமா சொல்றாரு. ஏன்னா அவருக்கு அது தேவை இருக்கு. அத அக்செப்ட் பண்ணிக்கணும். இன்னொன்னு வினோத்தோட மொமெண்ட்ஸ் எல்லாமே நேத்து வீணா போச்சு. ஒண்ணு கொஞ்சம் சபரி வந்து எப்பவும் போல பிக் பாஸ் பேசும்போது குறுக்க குறுக்க பேசி ஸ்பாயில் பண்ணி விட்டாரு. அது மட்டும் இல்லாம அவரை சுத்தி அந்த ரம்யா இவங்கெல்லாம் இருந்தாங்கல்ல, அவங்கலாம் வந்துட்டு அவர் போறத வந்து ஷெரீஃப் பண்ணியிருக்கணும். கண்டிப்பா நீ வந்து பரவால்ல அப்படின்ற மாரி சொல்லாம, அப்பயும் அவருக்கு ஒரு தடுமாற்றத்த குடுக்குற மாரி நடுங்க வச்சுட்டாங்க. அந்த விஷயம் நடந்தது. அவரு சரி போயிட்டாரு. அவரோட ஃபேன்ஸ் யாருமே வந்து அவர பத்தின நல்ல விஷயங்கள், அவர் பண்ண விஷயங்கள், அப்புறம் அவர் எதனால இந்த முடிவு எடுத்திருப்பாரு, அவர் போல்டா இப்படி ஒரு முடிவு எடுத்தத பத்தின ஒரு நல்லாவே எதையும் ஷேர் பண்ணாம, ப்ளேம் பண்ணிட்டே மத்தவங்கள பத்தி தப்பா பேசிக்கிட்டே தான் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்குதான். ஆனா இவரோட மொமெண்ட்ஸ் எதுவுமே எந்த இடத்துலயுமே இல்ல. ஜாக்லின்க்கு கூட ஒரு நைட் ஃபுல்லா எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. சேனல திட்டுனாங்க. நெக்ஸ்ட் டே வந்து நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்தாங்க இல்லையா? செலிப்ரேஷனுக்கு அப்போ வேற லெவல்ல செலிப்ரேஷனா இருந்தது. இப்போ இவர் வராரு ஸ்டேஜ்ல வந்து சொல்றாரு. இப்ப 3 ப்ரோமோல பாத்தீங்கன்னா, நான் அல்வா குடுத்துட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். நான் எல்லாருக்கும் அல்வா குடுத்துட்டேன் அப்படின்லாம் வந்துட்டு சிரிச்சு ஃபன்னா சொல்றாரு. அந்த மொமெண்ட் கூட இவங்க ஃபன்னா எடுத்துக்க முடியல இவங்களால. அவரு வாயாலேயே சொன்னாலும், இல்ல அவரு ஸ்டேஜுக்காக அப்படி சொல்றாரு. உள்ள மனசுக்குள்ள அவருக்கு தெரியும். அப்படின்னா என்னங்க பண்ண முடியும் அதுக்கப்புறம்? ஏன் ஆக்சுவலா நேத்து நான் என் ரிவ்யூல சொன்ன அதே டயலாக்க ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காராம். லைட்டா மாத்தி. அதாவது நாளைக்கு கிடைக்கிற பிரியாணிய விட இன்னைக்கு கிடைக்கிற தயிர் சாதம் பெட்டரு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அத வந்து அவரு நாளைக்கு கிடைக்கிற சாப்பாட விட இன்னைக்கு கிடைக்கிற சாப்பாடு எனக்கு வேணும். அது எனக்கு மேல் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஹலோ ஹலோ ஜோ ப்ரோ கேக்குதா? ஹலோ கேக்குது. யாரு? பிரபாகரனா? ப்ரோ ஆ. ஐ எம் டாக்டர் பிரபாகரன். நான் ஒரு சொல்லுங்க. 3 வீக்ஸ் பேக் உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். பர்சனல் மெசேஜ் ஒன்று பண்ணியிருந்தேன் ப்ரோ. அவங்க அந்த பார்வதி அவங்க கொஞ்சம் டூ மச்சா போறாங்க அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு பர்சனலா. அண்ட் யூ ரிப்ளைட் மீ வித் ஹார்ட். ப்ரோ அண்ட் ஓகேங்க. தேங்க்யூ ஃபார் ரெஸ்பாண்டிங். அண்ட் இது ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஸ்பேஸ்ல பேசுறேன். அதனால கொஞ்சம் நடுக்கம் இருந்துச்சுன்னா நோ மன்னிச்சுக்கோங்க. ப்ராப்ளம். ஐ வாண்ட் டு கன்வே ஒன் திங். அரோரா வந்து வாவ் ஷீ இஸ் அ பெஸ்ட் ஃபைண்ட். இந்த சீசனோட பெஸ்ட் ஃபைண்ட். அது வந்து ஷி வாஸ் எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ். ஒரு சே என்னடா இந்த பொண்ணு ரொம்ப பாவமா இருக்கு, என்னதான் தெரியாம வந்துருச்சா, இந்த பொண்ணு பேரை கெடுத்துக்க போதும்னு ஒரு 3 to 4 வீக்ஸ் பார்த்து எனக்கு ஐ ஃபெல் பிட்டி ஃபார் ஹர். எதுக்கு கொஞ்சம் வெளியே வெளியே வந்து ஷீ ஐ திங்க் ஷீ வாண்டட் அ நியூ லைஃப். எதுக்காக இங்க வந்து ஷீ இஸ் சிட்டிங் அண்ட் அவ போற வழியே ஒரு மாதிரி இப்படி இருக்கு, என்னடா போதுன்னு யோசிச்சேன். பட் பா
அவங்க இடத்துல இருந்து பார்த்தா இந்த இப்ப வினோத்துக்கு நிறைய பேர் பிட்டி பண்றாங்க. எஸ், வாட் எவர் ஹேப்பன் ஹஸ் ஹேப்பன். பட் என்னோட ஆங்கிள் இருந்து பார்த்தா ஆஃப்டர் ஆல் திஸ் இஸ் அ கேம் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து அந்த அளவு பூஸ்ட் ஆகல. மேபி அவருக்கு அவரோட இன்னர் தாட்ல நான் இன்னும் அந்த அளவு கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் அது கை வைக்க வச்சிருச்சு. பட் சி சாண்ட்ரா, எஸ் சாண்ட்ரா அவங்க வந்து ஷீ மை பார்க்குற எங்களுக்கும் நமக்கும் தெரியும். அண்ட் ஈவன் அவங்களுக்கு சப்கான்ஷியஸாக ஷீ நோஸ் நான் இன்னும் என்னோட ஃபுல் பொட்டென்ஷியலை கொடுக்கல அப்படின்னு. பட் ஷீ இஸ் கான்ஃபிடென்ட். நான் மணி பாக்ஸில் கை வைக்க மாட்டேங்கிற அளவு கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. என்ன கேட்டால் இங்கே வினோத் வந்து லூஸ் பண்ணது ஐ திங்க் ஹி லாஸ்ட் இட் டு அவரோட கான்ஃபிடன்ஸ் இல்லாத அந்த ஒரு கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணதுனால விட்டுட்டாருன்னு நான் நினைக்கிறேன். பட் if at all you happen to meet Aurora, please wish on my behalf the best find of this season. அது வந்து பர்சனல் லைஃப் வந்து வித்தவுட் டிபெண்டிங் எனி ஒன் தனியாக லைஃப்பை நடத்துறீங்கன்னா நீங்கள் எந்த அளவு கான்ஷியஸாக இருக்கணும், கான்ஷியஸ் அபவுட் யுவர் சரௌண்டிங் அண்ட் ஹவு மெச்சூர்ட் யூ ஷுட் ஸ்டெப். ஒவ்வொரு ஸ்டெப்பு எவ்வளோ மெச்சூர்டாக நீங்கள் லைஃப்பில் எடுத்து வைக்கணுங்கிறதுக்கு திஸ் கேர்ள் இஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள். அவங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னசென்ட்டான ஆடியன்ஸ் வந்து எஸ் தே மைட் ஹாவ் அ டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அ பர்சனல் லைஃப். பட் என்ன கேட்டால் வாவ் இது மாதிரி கொஞ்சம் தன்னை மட்டுமே லைஃப்பில் முன்னிறுத்தி செல்ஃப் எஸ்டீமோட ரொம்ப கான்ஷியஸாக முன்னாடி தன்னை கொண்டு போகிற அந்த கான்ஷியஸ்னஸே நிறைய பேருக்கு இன்னும் கிடையாது. அதனால அந்த பொண்ணை இன்னும் நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கிறது பார்த்த வரைக்கும் என்னோட புரிதல். அண்ட் ஜோப்ரோ வெரி லாஸ்ட் பாயிண்ட் நான் பேசி முடிச்சுக்கிறேன். சாரி, நான் வந்ததே அதுக்காக தான். ஏன்னா நேற்று நைட் ஸ்பேஸுக்கு வந்தேன். அப்போ யூஆர் பிஸி, ஏதோ தூக்கம் வருதுன்னு போயிட்டீங்க. நான் என்ட்ராகும் போது ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இப்போ எனக்கு பார்வதியோட கேம் பிளவோ சாண்ட்ராவோட கேம் பிளவோ ஒன்றும் பெருசாக ஐ டோன்ட் ஃபீல் பெரிய டிஃபரன்ஸ் தெரியல. பட் சாண்ட்ரா இந்த கார் இஷ்யூவில் ஆக்டிங்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா அவங்க ஃபிசிக்கல் டாஸ்கில் வந்து இஃப் திஸ் ஹேப்பன் இன் அ ஃபிசிக்கல் டாஸ்க், எஸ் அது வந்து கண்டிப்பாக அது கொஞ்சம் ஏதோ பேசி ஊற்றி அதை மறைச்சிருக்கலாம். இல்லை நாங்கள் வேணும்னே பண்ணல அப்படின்னு தே வுட் ஹவ் பிளேட் அ ட்ராமா. இது என்டியூரன்ஸ் டாஸ்க்கு, அதில் ஃபிசிக்கல் வயலன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் கேட்கறது ஈவன் பர்சனலி டோன்ட் லைக் சாண்ட்ராவோட கேம் எனக்கு பிடிக்காது. பட் அட் தட் பாயிண்ட் வாட் ஐம் சேயிங் இஸ் அவங்க தள்ளி விட்டுட்டாங்க. சரி மேபி சாண்ட்ரா நடிக்கட்டும், அவங்க நடிச்சே கூட இஃப் திஸ் இஸ் தேர் ஸ்ட்ராட்டஜி வாட் இஸ் அந்த பாயிண்ட்ல நான் மற்ற இடத்துல அவங்க பண்ணதை ஐம் நாட் கோயிங் டு சப்போர்ட். பட் அந்த இடத்துல சொல்றேன் அவங்க ஃபேக்கா வந்து சீஷர் வந்ததோ இல்லை வந்து ஆங்ஸைட்டி அட்டாக் வந்ததோ வாட் எவர் வந்திருந்தாலுமே வை ஷுடன்ட் ஷீ டூ தட் ட்ராமா? என்ன நீ தள்ளி விட்டுட்டா உன் கேமை கொலாப்ஸ் பண்றான் பாரு அப்படின்னு வை ஷுடன்ட் ஷீ டூ தட்? அந்த பாயிண்ட் யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே அந்த பாயிண்ட்ல சாண்ட்ரா பிளேம் பண்றது 100% நான் ஒத்துக்கவே மாட்டேன். பட் மற்ற இடத்துல எஸ் ஷீ இஸ் ஆக்டிங் அண்ட் ஷீ இஸ் ஆக்டிங் லிட்டில் ஈவில் டு, அதை நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். பட் அந்த பாயிண்ட்ல வந்து பீப்புள் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் பாருன்னு சப்போர்ட் பண்றது எனக்கு பார்க்கும்போது ஒரு மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸ் வந்து ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம். ஏதாவது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி ஈஸியாக வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஜென்யூனான ஒரு ஐ மீன் ஜென்யூனிட்டி இல்லாத கேரக்டர்ஸை எக்ஸாம்பிளாக முன்னாடி நிப்பாட்டிடலாங்கிறதுக்கு பாரு இஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள். பட் நான் முடிச்சுக்கிறேன். சாரி ஜோப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். பட் வெரி லாஸ்ட் திங், when you happen to see Aurora, please wish her that என்னோட சின்னாக்கா I lost her 5 years back. she has the same attitude and இதே மாதிரியே துருதுருன்னு பொண்ணு. எனக்கு பார்க்கும்போது I just started laughing. அப்பா இப்படி கேரக்டர்ஸ் இருக்காங்க, நம்ம பாப்பா மாதிரியே என்ன கேரக்டர்ஸ் இருக்காங்க. அது ரொம்ப ரேர் ஜோப்ரோ. நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட். யூ ஷுட் ஹவ் சீன் பர்சனலி. தனக்கு பிடிச்ச லைஃபை யாரையும் வந்து மற்றவங்களை பத்தி கவலைப்படாம தனக்கு பிடிச்ச லைஃபை வித்தவுட் ஹர்ட்டிங் அதர்ஸ். ஒரு அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அது இதுன்னு சொல்றது கூட மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்காம இருந்தாலே உங்களுக்கு வேண்டியதை கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த பொண்ணோட கேம் பிளேயை பாருங்க. மற்றவங்களை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி கீழே தள்ளணும்னு அவள் பிளானே பண்ணலை. நமக்கு என்ன வேணுமோ அதை நோக்கி நல்ல கரெக்டாக பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு ஷீ இஸ் மூவிங். அண்ட் கடவுள் அவரை இந்த அளவு கொண்டு வந்துட்டாங்களே ப்ரோ. ஒரு எங்க நான் எதுக்கு வந்தேன்னு தனியாக உட்காந்து வானத்தை பார்த்து ஒரு 2 month 50 days எழுதிட்டு இருந்த பொண்ணு இப்போ வந்துட்டாங்களே, 100 daysக்கு வந்துட்டாங்களே. இப்போ டைட்டில் வின்னர் அரோராங்கிற அளவு பீப்புள் ஆர் டிஸ்கசிங் இல்லையா? வா ஷீ இஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள். காட் பிளஸ் ஹர். எங்க போனாலும் ஐ ஹோப் இதை முடிச்சுட்டு நான் கிளம்புறேன் ப்ரோ. இதை சொல்லணும்னு வச்சுக்கிட்டே எங்க போனாலும் எஸ் அதை எனக்கு கொடுத்துருக்கீங்களா? உங்களுக்கு கொடுத்துருந்தா 1 lakh கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க ப்ரோ. இவ்வளவு இல்ல ஆக்சுவலி அவ்வளவு இத்தனை பேர் இருக்காங்க. இல்ல
இல்ல ப்ரோ, இத்தனை பேர் இருக்காங்க. ஐ ஷுடன்ட் கன்சியூம் தேர் டைம். ஏதோ ஒருத்தன் பேசிட்டே இருக்கான்னு ரொம்ப டைம் குடிச்சிடக்கூடாது அதுக்காக. பட் நான் பர்சனலா அப்பப்பா நான் ஃபர்ஸ்ட் பார்த்த சீசன் 7 தான் பார்க்க ஆரம்பிச்சேன். பட் உங்களோட ரிவ்யூஸ் மட்டும் ஐ ஹவ் பீன் வாட்சிங் ஃபார் அ லாங் டைம். ஒரு கொஞ்சம் ஜோவியலா, கொஞ்சம் மெச்சூர்டா, ஏதோ ஒரு சீனியர் கூட பேசுற அந்த ஒரு ஃபீல் இருக்கும் உங்களத பார்க்கும்போது. ஒரு சீனியர் ஜூனியர் டிஸ்கஷன். மச்சான், அண்ணா என்னன்னா இது பிடிக்கவே மாட்டேங்குதுண்ணா, ஏன்னா தலைவலினான்னு ஒரு சீனியர் கிட்ட பேசினா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் வருது. ஸோ ஆடியன்ஸ் கனெக்ட், உட்காந்து எனக்கு எல்லாம் தெரியும்னு பேசுற மாதிரி இல்லாம யூ கனெக்ட் வித் பீப்புள் ஈஸிலி. ஸோ அப்படி இருக்கும்போது பீப்புள் அது அது மட்டும் இல்லாம பாயிண்ட்ஸ் வேலிடா இருக்குன்னு பார்க்கணும். நீங்க சரி என்ன ப்ரோ, நன்றி. இருந்தாலும் அந்த ஒரு தர. So, all the best and God bless you. தேங்க்யூ And please தேங்க்யூ ப்ரோ. convey. And I personally pray that she wins the title. Now, I'm not supporting இல்ல anybody, but That is கடவுளே, your அது இது your வரைக்கும் option, நடந்ததே your பெரிய விஷயம் bro. அவ்வளவுதான் ப்ரோ. ஃப்ரீயா விடுங்க. அவ்வளவுதான். அவங்க God இங்க bless வின் you. God bless பண்றாங்களோ you. Thank you. இல்லையோ, Thank you. Thank you நிறைய bro. பேருக்கு பிடிச்சி அவங்க இருக்காங்கன்றத நான் நம்புறேன். அவ்வளவுதான். தோழர் Wow, wow. அது She is a surprise. இந்த